வணக்கம். ஐ ஆம் மாணிக்கவாசகம், former DSP from தஞ்சாவூர். 41 capital A CRPC போலீஸ் நோட்டீஸ். இது கடந்த சில தினங்களாக அனைத்து சமூக ஊடகங்கள், டிவி சேனல்ஸ், செய்தித்தாள்களில் பிரதான செய்தியாக இடம்பெற்றிருந்தது. சில முகநூல் நண்பர்கள் 41 கேபிட்டல் ஏ சிஆர்பிசி நோட்டீஸ் என்றால் என்ன என்பது குறித்து சில விளக்கங்கள், வினாக்கள் எழுப்பியிருந்தார்கள். அது குறித்து அவர்களுக்கான பதிவு இது. 41 கேபிட்டல் ஏ சிஆர்பிசி என்பது 2010ஆம் ஆண்டு அப்போதைய மத்திய அரசு செய்ய ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தது. அப்படி கொண்டு வரப்பட்ட அமெண்ட்மெண்ட் தான் இந்த 41 கேபிட்டல் ஏ சிஆர்பிசி. அது எதற்காக கொண்டு வந்தார்கள் அப்படின்னு சொன்னால், 41 கிளாஸ் 1 சிஆர்பிசியில் காவல்துறையினர் யாரை எப்பப்போ வாரண்ட் இல்லாமல் உடனே கைது செய்யலாம் அப்படின்னு சில பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. உதாரணமாக ஒருத்தர் தனக்கு ஒரு காவல் அதிகாரிக்கு முன்னாடியே ஒரு காக்னிசிபிள் அஃபென்ஸ் ஒருத்தர் செய்கிறார், பிடிக்கக்கூடிய குற்றம், அவரை கைது பண்ணலாம். ஒருவர் மேலே ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, ஒரு காக்னிசிபிள் அஃபென்ஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லி அவரை கைது பண்ணலாம் அப்படின்னு. அதுதான் எந்தெந்த காரணங்களால் அப்படின்னு சொல்கிறத வச்சு அந்த முதல் எழுத்துக்களை வச்சு சிப்ஸோடரா அப்படின்னு ஒரு வாய்ப்பாடு ஒன்று ட்ரைனிங் பீரியடில் சொல்லிக் கொடுப்பாங்க. அது இன்னமும் நினைவில் இருக்குது. சிப்ஸோடரானா முதல் எழுத்து காக்னிசிபிள் அஃபென்ஸ், ரெண்டாவது எழுத்து இன்ஃபர்மேஷன், பிங்கிறதுக்கு ப்ரொக்ளைம்ட் அஃபெண்டர், அது மாதிரி வரிசைப்படுத்தியிருக்கோம். இந்த மாதிரி சூழ்நிலைகள் உள்ளவர்களை போலீஸார் டைரெக்டாக கைது பண்ணலாம், வாரண்ட் தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு அதிகாரம், பவர்ஸ் அதில் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு இக்கு வைக்கிறாங்க இந்த அமெண்ட்மெண்ட்டில். 2010 அப்போ உள்ள ஹோம் மினிஸ்டர் இந்த பில்லை பாஸ் பண்ணுறாரு, இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. அது பாஸ் ஆகுது, பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆகுது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, போலீஸு காக்னிசிபிள் அஃபென்ஸ் செய்கிறவங்கள கைது பண்ணலாம், ஓகே. பட்டு ஒருவன் செய்த குற்றம் 7 வருடங்களுக்கு உட்பட்ட அளவில் தான் தண்டனை அளிக்க முடியும் அதிகபட்சமாக. அப்படிங்கிற குற்றங்களை ஒருத்தர் செஞ்சுருந்தான்னா அவனை உடனே போய் நீ அரெஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. இந்த போலீஸ் கேன் இஷ்யூ நோட்டீஸ் ஃபர்ஸ்ட், நோட்டீஸ் ஆஃப் அப்பியரன்ஸ். இந்த மாதிரி உங்கள் மீது ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்கு, புலன் விசாரணை செய்யப்பட்டிருக்கு, அது குறித்து உங்களை விசாரிக்கப்பட வேண்டியுள்ளது. அதனால் உங்கள் தரப்பு தகவல்களையும் உங்கள் தரப்பு வாதங்களையும் நீங்கள் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இந்த காவல் அதிகாரி முன்பு ஆஜராகி தெரியப்படுத்தணும், விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுக்க சொல்கிறாங்க. அதுதான் இந்த 41 கேபிட்டல் ஏ. அதே நேரத்தில் அந்த 7 வருஷத்துக்கு அதிகமாக 10 வருஷம் தண்டனை, உதாரணமாக ஒரு ஆயுள் தண்டனை கொடுக்கக்கூடிய குற்றம், தூக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய கொலை குற்றம், கிட்னாப்பிங் கேசஸ், இந்த மாதிரி சில 10 வருடங்கள் தண்டனை அளிக்கக்கூடிய சில வழக்குகள் இருக்கு இல்லையா. 7 வருடத்துக்கு மேலே 8 வருடம் இருந்தால் கூட அவங்கள போலீஸு நோட்டீஸ் கொடுக்காமலே ஸ்ட்ரைட்டாக கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த 41 கேபிட்டல் ஏ நோட்டீஸ். சில நேரத்தில் 7 வருடத்துக்கு குறைவான வழக்குகளை கூட போலீஸ் கைது பண்ணுறாங்களே, அது எப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் பண்ணலாம். அது எப்படின்னா, 41 கேபிட்டல் ஏல ஒரு உட்பிரிவுலையும் சொல்கிறாங்க, 7 வருடத்திற்கு குறைவான தண்டனை அளிக்கக்கூடிய குற்றங்களை செய்ததாக ஒரு மீது வழக்கு விசாரணை செய்து பதிவு செய்து விசாரணை செய்கின்ற பொழுது அவருடைய கைது அவசியம். இவரை கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணலைன்னா மேற்கொண்டும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும், அங்கே மறுபடியும் ஒரு குற்றங்கள் நடக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் கைது அவசியமாக படுது அப்படின்னு போலீஸ் ஆஃபீஸர்களுக்கு படும் பட்சத்தில், அது மாதிரி சந்தேகிக்கின்ற பட்சத்தில், அது மாதிரி சூழ்நிலை இருக்கின்ற பட்சத்தில் அதற்கான காரணங்களை இவர் தெளிவாக விளக்கி எழுதி இவர் ரிமாண்ட் பண்ணணும். சில நேரத்தில் சில ஜட்ஜஸே கொஸ்டின் பண்ணுவாங்க, 7 வருஷத்துக்கு உட்பட்ட அஃபென்ஸானது ஏன் உடனே ரிமாண்டுக்கு நிறுத்துறீங்கன்னு சொன்னால், தீஸ் ஃபேக்ட் ஷுட் பி நேரேட்டட் இன் த ரிமாண்ட் ரிப்போர்ட் ஆல்சோ. இது மாதிரி இவரை உடனே கைது பண்ணாட்டி அங்கே இன்னொரு மர்டர் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது, இல்லை இன்னொரு பிரச்சனை வர மாதிரி சூழ்நிலை இருக்குது, ஒரு ரைட்டிங்